அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது நாங்கள் உங்களுக்கு பயிருக்கு தண்ணி அடிப்பது எப்படின்னு காட்ட போகிறேன். அதுக்கு முன்பு என்னுடைய வீடியோக்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இன்னும் மறந்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா விஷயமும் வரும் பாருங்கள். அப்படி தண்ணி அடிக்கிறதுக்கு இதுக்கு முதல்ல நம்ம தண்ணி ரொம்ப கஷ்டம், வலி விழும், வயர் போகும். அவருக்கு என்ன செய்ய வேண்டிச்சுன்னா, இப்படி 100 மீட்டர் ஒரு பைப் ஒன்று வேணும். இந்த 100 மீட்டர் இந்த பைப் ஒன்று 100 மீட்டரில் வேணும். அதை வாங்கி எடுத்தாச்சு. அடுத்த போட்டு என்ன செய்யணும், இது நாங்கள் ஆன்லைனில் இப்படி ஒன்று நாங்கள் வாங்கணும். இதுதான் தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுக்கிறது. இது மாதிரி வாங்கணும். வாங்கி அது என்ன செய்ய முடியும்னா, மரம் என்னைக்கு ரெண்டும் கடையில் இருக்கு. இது 600 ரூபா இந்த கடையில் இருக்கு. இந்த இதோட சேர்த்து தரும். இப்போ நாம செய்யக்கூடாது. இதில் விஷாலா இப்படி சத்தம் ஒன்று கேட்கணும். முழுதி இருக்கமாக இல்லை. பாப்போம் நாங்கள் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்னா, இது சைஸுக்கு இருக்கு. இது சைஸுக்கு இருக்கு. இதை நாங்கள் ஒன்று செய்யணும், இதில் பூட்டுவோம். பூட்டிட்டு பூட்டினது பிறகு நல்லா இருக்குது. இதை இப்படி பணிச்சு என்ன அமர்த்தி இதில் விடுவோம். சத்தம் கொண்டு போகணும். என்ன டைட் ஆகிட்டு இதுலேயே சத்தம் கட்டுது. இப்போ பாருங்க எப்படி பாருங்க தண்ணி நான் அடிக்க பாருங்க. இது மாதுளம் பழம், 24 மாதுளம் பழம். இது அடிக்கிறேன். இதை நாம் என்ன செய்யணும், இங்கே நாங்கள் வாங்கலாம். முன்னுக்கு போங்க. இப்போ பாருங்க, இந்த தண்ணி நாங்கள் இன்னைக்கு அடிக்கிறோம். இது அடிக்கிறோம், வாழைக்கு அடிக்கிறோம். இப்படி அடிக்க போட்டு இதில் கைப்பிடி வள்ளி அது முக்கிய சாமான் எல்லாம் பிடிக்கையில் இதை நாங்கள் என்ன செய்யலாம் மாட்டோம். இங்கே பாருங்கள், இதை இந்த பெருசு ஆட்டி விரிஞ்சு கொடுக்கலாம், ஒத்தியாக இருக்கலாம். இது எல்லாமே இருக்கையில் லேசு நமக்கு. இதுக்கு முதல்லாம் செய்யக்கூட கடும் கஷ்டம் வந்து சேர்ந்து அங்கே போகும். இது பொங்கல் தெரிந்தாங்க இப்படி மாறிட்டு நினைச்சுன்னா அழகாக செய்யலாம். எனவே பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.